இப்படி ஒரு தற்குறிகள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறத வந்து நினச்சி வெக்கப்படுறோம் நம்ம. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அறிவார்ந்த அரசியல், இந்த திராவிட இயக்கங்கள். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் செய்த மிகப்பெரிய ஒரு இது கேட்டினா, திமுகவை வரிந்து கட்டிக்கிட்டு வந்து இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க உள்ளபடியே. இப்போ திமுக வந்து எனக்கு நான் வந்து வாக்களிச்சதே கிடையாதுங்க, நான் டிஎம்கேக்கு நான் எப்பவுமே வாக்களிச்சு அவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு திமுக வாக்களிக்கிறன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் பாருங்க, ஏன் வந்து பிஜேபின்னா வந்து பார்த்தீங்கன்னா அருவருப்பாக பார்த்த காலகட்டம் இருக்குது, அது பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு. ஆனால் இந்த பிஜேபி கூட பரவாயில்லைங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டானா பார்த்தோம். திமுக வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக பரம்பரையாக எதிர்த்தவர்கள் கூட இன்னைக்கு வருந்து கட்டி கொண்டு திமுக வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நெகட்டிவான பார்வைகள் அத்தனையுமே வந்து இப்போ பாசிட்டிவாக போயிடுச்சு. டிஎம்கே வரட்டும், பரவாயில்லைங்க, ஊழல் தானேங்க, பண்ணட்டங்க, பரவாயில்லைங்க, ஊழல் கட்சியாக பரவாயில்ல பண்ணட்டுங்க, அவங்க மதவாத கட்சியா பரவாயில்லைங்க. ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் வரக்கூடாதுங்க. ஏன்னா அவ்வளோ முட்டாள் கூட்டங்களை நம்ம பார்க்குறோம் சார்.